ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஒரு நொடி அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத ரெண்டு வழக்கு. ஒரு வழக்கில் தன்னுடைய கணவனை காணோம் அப்படின்னு மனைவி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் இந்த வழக்கை தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க இந்த நிலையில் வேலைக்கு போன பொண்ணு வீடு திரும்பவே இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு சடலமாக தென்னந்தோப்பில் மீட்கப்படுறா. ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணு 48 நாள் பிரெக்னென்ட்டாக வேற இருந்திருக்கா. இந்த ரெண்டு வழக்கையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண நேர்மையான நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுங்க. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான ட்விஸ்ட் எல்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. நம்மளை மாதிரி கிரைம் த்ரில்லர் ஆடியன்ஸுக்கு இந்த படம் தாறுமாறு தக்காளி சோறு தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் யூஸ்வலாக இயங்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வந்து உரின்னு உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சகுந்தலா அப்படின்ற ஒருத்தங்க ராத்திரி நேரம் வந்திருக்காங்க. தன்னுடைய கணவன் சேகரனை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய வழக்குகளை அவர் பார்த்துருக்கிறாரு. யூஸ்வலாகவே கணவன்மார்கள் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுது கிடப்பாங்க. ஒயின் ஷாப்பே 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது. தெளிஞ்சதுக்கப்புறம் அவரே வீடு வந்து சேர்ந்துருவாரு. அப்படி வரல அப்படின்னா காலையில் வருவார். காலையில் வந்த உடனே விட்டுறாதீங்க, சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க, கண்டிப்பா உங்க கணவருக்கு வேற ஏதாவது ஒரு லேடி கூட அஃபேர் இருக்கும் அப்படின்னு இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. சகுந்தலாக்கு கோவம் வந்துருது. சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, என் கணவனை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆள் கிடையாது என்னுடைய கணவன். என் கணவன் காணாம போயிட்டாரு, கண்டுபிடிச்சு தர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, சரிமா கத்தாதீங்க, உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவர் காதல விழுந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம இன்ஸ்பெக்டர் வெளியே வராரு. இவருடைய பேரு பருதி இளமாறன். இவர் தாங்க நம்ம ஹீரோ. என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சகுந்தலா சொல்றாங்க, என் புருஷன் காணாம போயிட்டாரு, எனக்கு தியாகு அப்படின்ற ஒரு நபர் மேல தான் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த தியாகு அப்படின்னு கேட்கும்போது ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த தியாகு யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த தியாகு பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே நம்பர் 1 ஃப்ராடு. ஆரம்ப காலகட்டத்தில் இவர் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருந்திருக்காரு. அதுவும் இந்த பத்திரப்பதிவாளர் டிபார்ட்மெண்ட்ல தாங்க இருந்திருக்காரு. அதன் மூலமா அதுல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து ஏழைங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களால கட்டவே முடியாத அளவுக்கு வட்டிக்கு கடனை கொடுத்துட்டு அவங்களோட இடத்தையெல்லாம் ஜப்தி பண்றது தாங்க இவனுடைய முழு டைம் ஜாபாவே இருந்திருக்குது. இவன் கைக்கு பத்திரம் போறதும் முதல வாய்க்குள்ள மீன் போறதும் ஒண்ணு, ஒன்ஸ் போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது அப்படின்னு ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட ஹீரோ சகுந்தலா கிட்ட, நீங்க எப்படிமா போய் இவங்கிட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் சகுந்தலா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சகுந்தலா மற்றும் சேகரன் இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கடன் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய பிளானே கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு வரவங்க மொய் வைப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை வச்சு கடனை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ஆனா இவங்களோட கெட்ட நேரம், கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோவிட் லாக்டவுனை போட்டாங்க. யாருமே கல்யாணத்துக்கு வரல. அதனால போட்ட பணம் எல்லாம் ரிட்டர்ன் வரவே இல்லை. அதனால இவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் ப்ராப்பரா வட்டியெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அடியாட்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, அசலை கொடுங்க அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நம்ம சேகரன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கவும், டைம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியாகு அப்படின்ற நபரை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த தியாகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான இடத்துடைய டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சேகரன் பார்த்தீங்கன்னா பயப்படவே இல்லை. உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்பதான் என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கும்போது, உனக்கு டைம் எல்லாம் கொடுத்து முடிஞ்சது, இதுக்கு மேலாம் டைம் தர முடியாது, இப்பவே பணத்தை கொடு, அப்படி இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டாந்து கொடு அப்படிங்கும்போது, இப்போ என்னால் பணமும் தர முடியாது, டாக்குமெண்ட்டும் தர முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. உடனே இந்த தியாகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் பொண்ணு கல்யாணமாய் இந்த ஊரில் இந்த அட்ரஸில் தானே இருக்கிறா அப்படிங்கும்போது, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கும்போது வீடியோ கால் வருதுங்க. இந்த தியாகோட ஆள் ஒருத்தன் இந்த பொண்ணோடைய வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். யாரை வீட்டுக்குள்ளே போக சொல்லிட்டா, போக சொன்னா என்ன நடக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சகுந்தலா மிரண்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க, உங்களுக்கு தேவை இந்த டாக்குமெண்ட் தானே, இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ல வேற வழியே இல்லாமல் நம்ம சேகரன் சைன் போடுறாருங்க. இந்த தியாகு சொல்றாரு, அசலும் வட்டியும் சேர்ந்து மொத்தம் 8 லட்சம் ரூபாய் இருக்கு, அந்த 8 லட்சம் ரூபாயை 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்த நான் ஜப்தி பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த தியாகு மிரட்டுறான். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்தோடைய ஒர்த்து 1 கோடி ரூபா இருக்குன்னு வைங்களேன், வெறும் 8 லட்சம் ரூபாய்க்கு இவன் ஜப்தி பண்ற மாதிரி கணக்கு. இப்போ 6 மாசத்துல பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த நிலத்தை மீட்டணும் அப்படின்ட்டு இவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் சோர்சஸ்ல இவங்க பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க, சீட்டு போட்டிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து 8 லட்சம் ரூபாய் எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்த ரெண்ட் கிளம்புனவர் தான் ரிட்டர்ன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சகுந்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த தியாகு எங்க இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த தியாகு ஒருத்தனை போட்டு தள்ளுறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபருடைய தம்பிங்க.
ஒரு பிளாக் சட்டக்காரனுடைய தம்பி. இந்த பிளாக் சட்டக்காரன் பார்த்தீங்கன்னா முறையா இந்த தியாகுவை எதிர்த்து நின்றுருக்கான். நீ இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைப்பாளையங்களை எல்லாம் ஏமாற்றி இடத்தையெல்லாம் ஜப்தி பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேலே என்னை தாண்டி உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ ஒரு ஃப்ராடு பைய அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லி விழிப்புணர்வை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ராத்திரியோட ராத்திரியா அந்த கருப்பு சட்டக்காரனை கடத்தி கையை காலை முறிச்சு விட்டுறாங்க. வாழ்நாள் முழுக்க உன்னால நடக்கவே முடியாதுன்ட்டு இந்த சம்பவத்தை பண்ணதுக்காக இந்த நபருடைய தம்பிக்காரன் தியாகுவை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கிறான். தியாகு சொல்றான், உங்க அண்ணனோட கையை காலை முறிச்சதோட நிப்பாட்டிக்கிட்டேன், ஆனா உன் விஷயத்துல உன் உயிரையே எடுக்க போறேன் அப்படின்ட்டு அடியாட்கள் கிட்ட இவனை கழிச்சு விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்களும் பாத்தீங்கன்னா கொல்றதுக்காக கிட்ட போறானுங்க. திடீர்னு அடியால் ஒருத்தன் அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அடியாட்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. அதுல அல்லக்கை பாஸ்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். விட்டாம்பாருங்க ஜூட்டு பயவுள்ள அடியிலேயே பயந்து தெரிச்சு ஓடிடுச்சு. தியாகு பயங்கர ஷாக்கிங்கா பார்க்க கரெக்டா ஹீரோ கிட்ட வராரு. எம்எல்ஏ கிட்ட இருந்து போன் காலு. நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? என் ஆள் மேல கை வச்சா என் மேல கை வைக்கிற மாதிரி, ஒரு எம்எல்ஏ மேல கை வச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு ஹீரோ மிரட்ட, ஐயா உங்காலும் தெரியாம இப்படி பண்ணிட்டேன், நான் வேணா 2-3 பேர் சும்மா பேருக்குன்னு அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நல்லது அப்படின்ட்டு எம்எல்ஏ போனை கட் பண்றாரு. பயவுள்ள இந்த அல்லக்கை பாஸ்கர் தப்பிச்சு ஓடிச்சு இல்லையா, அது இந்த எம்எல்ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தாங்க ஓடி இருக்கு. இந்த எம்எல்ஏ சொல்றாரு, நீ என்னமோ இந்த போலீஸ்காரனை வீரன் சூரன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனா அவன் என்னமோ நம்ம பேரை கேட்டாலே இப்படி பயப்படுறான், எல்லாம் நம்பால் தான் யா விட்டுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ கிட்ட சரின்னு தலையாட்டிட்டு சைஸா இந்த தியாகுவை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துட்டாருங்க. தியாகுவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரெக்கார்ட்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. தியாகுவோட அடியாட்களை மட்டும் தான் கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோ தெளிவா சொல்லிடுறாரு, விசாரிங்க, சொல்லல அப்படின்னா நம்ம ஸ்டைல்ல போட்டு உரிச்சு எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப தியாகு கிட்ட சேகரை என்ன பண்ண, சேகரை எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தியாகு அவனோட வெர்ஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சேகருக்கு சொந்தமான அந்த நிலத்து மேல எம்எல்ஏக்கு ஒரு கண்ணுங்க. ஆனா சேகர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன், கொண்டாந்து கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சேகரை ஒரு இடத்துக்கு இந்த தியாகு வர சொன்னது உண்மைதான். எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அந்த இடம் எனக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு உனக்கு தெரியல அப்படிங்கும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன்கிட்ட வட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைனா கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை எப்படியாவது நம்ம பேரில் மாற்றிக்கலாம், நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகரோடைய நிலத்தை ஜப்தி பண்ணுறது தான் இந்த தியாகோட நோக்கமாக இருந்திருக்குது. இந்த தியாகோட அடியாட்களை போலீஸ்காரங்க உரிச்செடுத்துட்டாங்க. ஆனாலும் சேகருக்கு என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. தியாகோட கடன் அடைக்கிறதுக்காக இவங்க சீட்டு போட்டு தானே மணி சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீட் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்தாரா இல்லையா அப்படின்னு அந்த சீட்டு கம்பெனியில் போயிட்டு விசாரணை பண்ணும்போது அந்த நபர் சொல்றாரு, நம்ம சேகர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காருங்க. 500 ரூபாய் நோட்டா இருக்கிறதுனால பல்ஜியா இருந்திருக்குது, 2000 ரூபாய் நோட்டா இருந்துச்சுன்னா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்கிறது உறுதியாகுதுங்க. சரி, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த சீட்டு கம்பெனிக்காரன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு இந்த சீட்டு கம்பெனிக்காரனுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தா அவன் கிளீன் தான், நீட்டாக தான் தொழில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதும் தெரிய வருதுங்க. சரி, இந்த சேகர் பார்த்தீங்கன்னா என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ தாங்க வச்சிருக்கிறாரு. நேராக அந்த ஸ்டுடியோ கிட்ட போய் பார்த்தா அங்கே இந்த சேகரோடைய வண்டி பார்க் பண்ணப்பட்ட நிலமையில் அப்படியே இருக்குது. அந்த வண்டியில் ஃபுல்லாக தூசியாக இருக்குது. அதே சமயம் ஸ்டுடியோ பூட்டப்பட்ட நிலமையில் இருக்குது. ஸ்டுடியோ ஒட்டின மாதிரி ஒரு சலூன் இருக்குதுங்க, பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் டீ சொல்லிட்டு அப்படியே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேகர் நேத்து இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்றாருங்க. ஆக்சுவலா சேகர் வந்து பணத்தை சேவ் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா, அதுல ஒரு 50,000 ரூபாய் கம்மியா இருக்குன்ட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருக்காருங்க. சேகரோட ஃப்ரெண்டும் 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 2 பேரும் டீ கடையில வச்சு தான் மீட் பண்ணி இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர மாத்தி கலாய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேகரோட ஃப்ரெண்டு, சரி இந்த பணத்தை கொடுக்க போற, அப்படியே ஷேவ் பண்ணிட்டு போலாம்ல அப்படிங்கும் போது தலையில தான் வரல, அட்லீஸ்ட் இங்கேயாவது வளரட்டுமே அப்படின்னு இவரும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. கஞ்சத்தனம் பார்க்காம ஒரு 50 ரூபாய் எடுத்துட்டு போய் ஷேவ் பண்றா அப்படின்னு சொல்லவும், நான் கஞ்சத்தனம் பார்க்கறேன்னா நீ கொடுத்த 50,000 ரூபாயோட சேர்த்து என் பேக்ல 8 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு டிஸ்கஸும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேகரோடைய மனைவி சகுந்தலா கால் பண்ணவும் இவங்க செல்லம் புஜ்ஜின்னு பேசுறத பார்த்துட்டு உங்க ரொமான்ஸ்குள்ள நான் வரலப்பா அப்படின்ட்டு அவர் விலகி போயிருந்திருக்காரு. இவ்வளவுதான் டீ கடைக்காரருக்கு தெரியுதுங்க. சேகரோடைய போட்டோ ஸ்டுடியோ ஒட்டின மாதிரி ஒரு சலூன் கடை இருக்குதுங்க. சலூன் கடைக்காரர்கிட்ட விசாரணை பண்ணும்போது அண்ணன் எங்காவது வெளியே போயிருப்பாரு வண்டியை நிப்பாட்டிட்டு, ஆனா இப்படி எல்லாம் ஒரு நாள் முழுக்க போட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, கடைசியா சேகரனை எப்போ எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்து கடைக்கு வந்திருந்தாரு, ஷேவ் கூட பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் டீட்டெயிலாக அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக அவருடைய பொண்டாட்டி கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு பேக்கோட சலூன் கடைக்கில் வந்திருக்காரு, ஷேவ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்காரு. இந்த சலூன் கடைக்காரரும் சேவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. அட்டன் பண்ணால் இந்த தியாகு தாங்க பேசியிருக்காரு. 4 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அந்த இடம் இந்த இடத்துல இருந்து ரொம்ப லாங் அப்படின்றதுனால நான் எப்படி அங்கே வருவேன் அப்படின்னு கேட்க, ஓஹோ அப்படியெல்லாம் உன்னால் வர முடியாதோ, அப்போ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தியாகு எக்கத்தாளமாக பேச, இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு டாக்குமெண்ட் வந்தால் போதும், நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு.
ஒன்றும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி சிரமப்பட தேவையில்ல. உன் கடைக்கு வெளியில் வெள்ளை கலர் கார் நிற்கும், அந்த காரில் ஏறு, அந்த காரே உன்னை எங்கே போகணுமோ கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் என் வண்டியிலேயே வந்துடுறேன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவரு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலர் காரில் ஏறி இவர் போயிட்டார் சார் அப்படின்ற மாதிரி இந்த சலூன் கடைக்காரர் சொல்கிறாருங்க. அந்த வெள்ளை கலர் கார் மாடல் என்ன, நம்பரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நம்பரும் பார்க்கல, அது ஒரு ஸ்கார்பியோ கார் அப்படின்னு சொல்ல, சரி அதில் ஏதாவது ஸ்டிக்கர் இருந்ததா அப்படின்னு கேட்க, சிவலிங்கத்தோட ஸ்டிக்கர் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ சிவலிங்க ஸ்டிக்கரோட ஸ்கார்பியோ கார் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு போலீஸ்காரங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சேகரனுடைய ஃபோனை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேகரன் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி யார் கூடலாம் ஃபோனில் பேசியிருக்கிறாரு அப்படின்னா அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்க ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனைங்க. என்னன்னு பார்த்தா நம்ம அல்லக்கை பாஸ்கர் தான் லாயரை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் அண்ணனை வந்து நீ தானே பிடிச்சி வச்சிருக்க விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு, அட நீயா அடியிலேயே தெரிச்சு ஓடணும் வந்தானே நீயே அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் பயந்தெல்லாம் ஓட கிடையாது, ஆள் கூட்டு வரதுக்காக போனேன் அப்படின்றான். அப்படியே ஆள் கூட்டு வந்து இவர் அப்படியே முறிச்சு உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறாரு. எங்க அண்ணனை நீ தான் வச்சிருக்கான்னு தெரியும், ஒழுங்கா விடு அப்படின்னு சொல்லும் போது, இவங்க அண்ணனை நம்ம தான் வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்க, இல்லையே அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. வக்கீல கௌரவமா இங்கிருந்து அனுப்புங்க, இவனை அடிச்சு வரட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. இது எல்லாம் வீடியோவா எடுத்துக்கிட்டு அல்லக்கை பாஸ்கர் எம்எல்ஏ கிட்ட போய் காட்டுறாரு. இவனை நீங்க நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவன் நல்லவன்லாம் இல்ல, வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது எம்எல்ஏக்கு செம்ம காண்டாகுதுங்க. இப்போ சேகர் காணாம போன வழக்கில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேகரோடைய மொபைல் வந்து ஆன் ஆயிருக்குது. அதில் ட்விஸ்ட் என்னன்னா, சேகரோடைய சிம் கார்டு வந்து ஆக்டிவா இல்லை, வேற ஒரு சிம் கார்டு ஆக்டிவா இருக்கு அப்படின்ட்டு. அந்த சிம் கார்டோட ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தா ரேகான்னு காட்டுது. அந்த லேடியோட வீட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனா அந்த லேடி வீட்டில் இருக்காங்க. அந்த லேடி கிட்ட உங்க பேர் தான் ரேகாவா, இதுதான் இந்த அட்ரஸா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. சரி வண்டியில இருங்க அப்படிங்கும் போது, என்ன சார் இது பேரும் அட்ரஸையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வண்டியில இருங்கன்னு சொல்றீங்க, எதுவுமே சொல்லாம அப்படிங்கும் போது, அப்புறம் திருடுனா வண்டியில ஏத்தாம என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும் போது, இது நான் திருடுனா அப்படின்னு சொல்லி ரேகா ஷாக் ஆகுறாங்க. இந்த போன் யாரோட இது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் ரேகா சொல்றாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, என் புருஷன் தான் எனக்கு கொண்டாந்து கொடுத்தாரு, அதுல சிம் கார்டு போட்டு வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உன் புருஷன் யாரு எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டுக்குள்ள இவங்களோட புருஷன் போட்டோ இருக்குதுங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒரே சிரிப்பு, அட நம்ம நண்பராச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம அல்லக்கை பாஸ்கர் தாங்க. அல்லக்கையை அலேக்கா தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டடியில் வச்சு போட்டு உரின்னு உரிக்கிறாங்க. அல்லக்கை பாஸ்கர் சொல்றான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சார், அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நீங்க வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது எம்எல்ஏ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப வேகமாக போனேன். எம்எல்ஏ கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தியாகுவை நீங்கள் விட்டுட்டு போயிருப்பீங்க அப்படின்ட்டு நான் திரும்ப அந்த ஃபேக்டரிக்கே வந்தேன். ஆனால் அந்த இடத்துல தியாகுவை காணோம். அண்ணன் எங்காவது போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே குடிச்சு போட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாமல் எந்திரிக்கும் போது அங்கே ஃபோன் கடந்ததை பார்த்தேன். அதில் இருக்கிற சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு என் பொண்டாட்டி கிட்ட அந்த ஃபோனை கொடுத்தேன். என் பொண்டாட்டி அதில் அவங்களோட சிம் கார்டை போடவும் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்னை தூக்கிட்டு வந்துட்டீங்க, இதுதான் நடந்தது. மற்றபடி சேகர் எங்கே போனார் என்ன ஆனாருலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், அவன் சொல்கிறதுல உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத ஹீரோ உணர்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சலூன் கடைக்காரர் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒயிட் கலர் ஸ்கார்பியோ காரு பின்னாடி சிவலிங்க ஸ்டிக்கர் அப்படின்ட்டு, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாரு. அடுத்த நாள் காலையில ஒரு தென்னந்தோப்புல வழக்கம் போல ஒருத்தர் தேங்காய் பறிக்கிறதுக்காக ஏறுறாருங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து மிரண்டு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாருங்க. நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வருது, தென்னந்தோப்புல ஒரு இளம்பெண்ணுடைய டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. உடனே ஹீரோ கிரைம் சீனுக்கு போறாரு. அங்க ஆல்ரெடி கிரைம் சீன் மார்க் பண்ணப்பட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய முகத்துல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்குங்க. அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு தான் கில்லர் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் க்ரௌடெல்லாம் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபார்ம் பண்ண நபரை கூப்பிட்டு எதுக்காடா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி மிரட்ட, அந்த நபர் சொல்கிறாரு, ஏன் சார் இன்ஃபார்ம் பண்ண பாவத்துக்கு நான் தான் கில்லர்னு சொல்லுவீங்களா, நான் வழக்கம் போல் தேங்காய் பறிக்கிறதுக்காக தான் தென்னை மரத்தில் ஏறினேன், அந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது தான் இந்த டெட் பாடியை என் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நாமளே அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்கல, எப்படி அது அவங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அப்போ தான் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, ராத்திரி இவங்க வந்து வேலைக்கு போன பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, காலையில் இந்த மாதிரி டெட் பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், வந்த உடனே அது அவங்க பொண்ணு தான் அப்படின்ட்டு அழுகுறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி அந்த பொண்ணுடைய அப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரியான சமயத்தில் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், எப்படி நீங்கள் வந்த உடனே அது உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படிங்கும்போது, எங்க பெத்து வளர்த்தவங்களுக்கு தெரியாதாங்க அது யார் பொண்ணு அப்படின்ட்டு, என் பொண்ணு ரொம்ப பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. சரி உங்கள் பொண்ணுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க, பொண்ணுடைய பேர் பார்வதிங்க, இவங்க ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
பொண்ணுடைய அம்மா அப்பா பார்வதி அப்படின்ட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்தவங்க. எப்போதுமே வேலைக்கு போயிட்டு இந்த டைம் ஆனால் பார்வதி வீட்டுக்கு வந்துருவா. ஆனால் ரொம்ப நேரம் ஆயுமே வீட்டுக்கு வரவே இல்லைங்க. பதறி போன பார்வதியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கவும் அவள் அப்போவே கிளம்பிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. உடனே நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட அப்பா கிளம்புறாருங்க. பார்வதி எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வண்டியில் கிளம்பி போய் பஸ் ஸ்டாம்பில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு பஸ் ஏறி ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு ரிட்டன் அதே மாதிரி பஸ் ஏறி இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய பைக் ஸ்டாண்டில் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவா. இப்போது அங்கே போனால் கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பைக் ஸ்டாண்டில் பைக் இருக்கான்னு போய் பார்த்தா பார்வதியோட பைக் அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. அதை அடுத்து தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய சடலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து இது எங்கே பொண்ணு தான் அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை கொலை பண்ணது யார் அப்படின்றது மர்மமாகவே இருக்கு. முதல் கட்ட விசாரணையா அந்த பைக் ஸ்டாண்ட் இன்சார்ஜை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல இந்த பொண்ணு வேலையை முடிச்சுட்டு பைக் ஸ்டாண்டுக்கு பைக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறா. பைக் எடுத்துட்டு கிளம்பும் போது ஸ்கிட்டாய் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டா. இதை பார்த்து அந்த இன்சார்ஜ் ஓடி போய் நம்ம பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க தெரிலனா பைக் ஒரு மாதிரி ஸ்கிட் பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கும்போது அவர் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்பதான் தெரியுது டயர் பஞ்சர் அப்படின்ட்டு. சரி பஞ்சர் ஓட்டுற கடை ஏதாவது இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்நேரத்தில் எங்கம்மா கடை இருக்க போது, வண்டி விட்டு போ நான் பஞ்சர் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் ரொம்ப தூரம் வீட்டுக்கு போகணும்னா அப்படிங்கும் போது அப்போ ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் அப்படின்னு சொல்ல சரி எனக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு பார்வதி கேட்டதாகவும் இவர் தான் ஆட்டோ புக் பண்ணி ஏற்றி விட்டதாகவும் சொல்றாரு. அந்த ஆட்டோ டிரைவர் பார்வதியோட வீட்டுக்கிட்ட போய் இறக்கி விடவே இல்லை. அப்போ இவர் தான் ஏதோ பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு மிரட்டி விசாரணை பண்ணும்போது இவர் என்ன சொல்றாருன்னா பார்வதியை இவர் தான் கூட்டு போயிருக்கிறாரு. போற வழியில பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்ட சொல்லி இருந்திருக்காங்க. ஏமா இங்கே நிப்பாட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இங்கே ரெகுலராக நிறைய நாய்களை நான் பார்ப்பேன், அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், அது எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி இருக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் கறி போட்டுட்டு இருந்திருக்காரு. என்னங்க இப்படி பச்சைக்கறியை போட்டுட்டு இருக்கீங்க, நாய்களுக்கு வெறி பிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்வதி சொல்லியிருந்திருக்காங்க. இல்லைம்மா ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறேன், இனிமேல் போட மாட்டேன் அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க பிஸ்கெட் போடாமே ஆட்டோவில் வந்து ஏறிட்டாங்க. எங்க போடலையா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னைக்கு அதுங்களுக்கு விருந்து தான், அதனால பிஸ்கெட் போடலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்திலேயே இவர் இறக்கி விட்டுட்டு வந்துட்டு தான் வந்து சொல்றாரு. அவங்க தான் இந்த இடத்துல இறக்கி விட சொன்னாங்கன்னு இந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாருங்க. இந்த ஆட்டோ டிரைவர் இறக்கி விட்டதா சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய கறிங்க இருக்குது. ஸோ நாய்களுக்கு நேற்று ராத்திரி நல்லா விருந்து தான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாருங்க. இப்போ ஹீரோ ஃபோன் பேசிக்கிட்டே எதையோ மிதிச்சிடுறாருங்க. அது என்னன்னு தெரியல. உடனே போலீஸ்காரங்க ஹீரோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து வேஸ்ட் ஆகி கொண்டாந்து கொட்டினான் இல்லையா, அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அவன் வந்து ஏதோ ஆர்டர் கேன்சல் ஆனதுனால தான் கொண்டாந்து கொட்டினு சொல்லியிருந்தான். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கறிக்கடைக்காரங்களையும் விசாரிங்க. எந்த கறிக்கடையில் ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா அவனுக்கும் இந்த பொண்ணோட கொலை வழக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவெல்லாம் விசாரிக்கும் போது ஒரே ஒரு கறிக்கடையில் மட்டும் ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருதுங்க. அந்த நபரை தூக்கிட்டு வந்து கஸ்டடியில் வச்சு பயங்கரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோக்கு ஃபோனை போட்டு இவன் பெருசாக எதுவுமே சொல்ல மாட்டேன்றான் சார், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டைலில் விசாரணை பண்ணலாம் அப்படிங்கும் போது இல்லை அப்படிலாம் பண்ணிடாதீங்க, ஒருவேளை அவன் நிரபராதியாக இருந்தால் என்ன பண்ணுறது, அவனை பாதிக்கப்பட்டவன் மாதிரி வேற மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக விசாரணை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் ஹீரோட வீட்டில் இருந்து கால் பண்ணி ஹீரோக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்கு, ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லலாம் பிஸியாக இருக்கிறதுனால அவருடைய பர்சனல் லைஃபை கொஞ்சம் பார்க்காமே இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போ சகுந்தலா ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட என் கணவன் காணாமல் போன வழக்கில் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, தியாகுவை யாருக்கும் தெரியாமல் நாங்கள் கஸ்டடியில் தான் வச்சிருக்கிறோம், விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரம் உங்கள் கணவனை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ இந்த கறிக்கடைக்காரனை போட்டு அடித்து விசாரணை பண்ணும்போது சார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்னால் அடி வாங்க முடியல, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், அதை வேணா நானே சொல்லிடுறேன், என்னால் அடி வாங்க முடியல சார் அப்படின்னு அவன் கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அவன் கிட்ட உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத ஹீரோ உணர்றாருங்க. இப்போ தாங்க நம்ம பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்த ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி. பார்வதி சாவறதுக்கு முன்னாடி 48 நாள் பிரெக்னென்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்வதியோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிரைம் சீனில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று கிடைச்சது இல்லையா, அந்த பிளாஸ்டிக் ஷீட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தக்கூடிய ஷீட் அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அதில் ஒரு பார்கோட் இருக்கு. அதை வச்சு இது எங்கிருந்து வந்தது அப்படின்றத ட்ராக் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. பார்வதி வேலை பார்த்த ஜுவல்லரி ஷாப்பில் பார்வதியோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரணை பண்ணும்போது பார்வதியை நாராயணன் அப்படின்ற ஒருத்தன் துரத்தி லவ் டார்ச்சர் கொடுத்துருந்துருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. அவனும் இதே ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் சின்சியராக லவ் பண்ணுறான். ஆனால் பார்வதிக்கு அது ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் வந்தாலும் பயங்கரமாக தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஷாப்பில் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாராவது கூப்பிட்டாங்கன்னு திரும்பி பார்த்துட்டு வரதுக்குள்ள அந்த டீ எடுத்து
இவன் குடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். அது எல்லாமே பார்வதிக்கு பயங்கர கோவத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. பாத்ரூம் போனா கூட அந்த இடத்துல வந்து நின்னுட்டு என்ன ஓகே பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். நம்ம பார்வதிக்கு பயங்கர டார்ச்சரா இருந்திருக்குது. இந்த விஷயத்தையெல்லாம் பார்வதியோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்போ போலீஸ்காரங்க அந்த நாராயணன் அப்படின்றவன் எங்க இருக்கான் அப்படின்றத ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனோட வீட்டு அட்ரஸும் கிடைக்குது. அங்க போய் கதவை தட்டுறாங்க. கதவு திறக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல கதவை ஃபோர்ஸா தட்டி ஓபன் பண்ணும்போது தாங்க தெரிய வருது இந்த நாராயணன் அந்த இடத்துல தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான் அப்படின்ட்டு. அவனுடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதுல பார்வதி இறந்து போன அந்த துண்டு செய்தி இருக்குதுங்க. அதை பார்த்து தான் மனவேதனை தாங்க முடியாம இவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்கான். அவனுடைய ரூம் முழுக்க பார்வதியோட போட்டோவா இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இவன் பார்வதியை உண்மையா தான் காதலிச்சிருந்திருக்கான். ஆனா அந்த காதலிச்ச விதம் அப்படின்றது சைக்கோத்தனமா இருந்திருக்குது. இப்போ ஹீரோவும் ஹீரோட கொலிக்கும் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த டிஸ்கஷனில் 2 விஷன் வந்து இவங்களுக்கு தோணுதுங்க. ஒன்று, பார்வதிக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம். மேபி அந்த பாய் ஃப்ரெண்ட்னால தான் பார்வதி ப்ரெக்னென்ட் ஆயிருந்திருக்கலாம். இந்த விஷயம் இந்த பையனுக்கு தெரிய வந்து இந்த பையனால் ஆத்திரம் தாங்க முடியாமல் பார்வதியை போட்டு தள்ளிட்டு இவனும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பார்வதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு பார்வதியோட அப்பா அம்மாவே இந்த ஹானர் கில்லிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ இந்த 2 விஷனையும் யோசிக்கும் போது இந்த 2வது விஷன் ஹானர் கில்லிங் அப்படின்ற விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் இந்த பொண்ணு மேலே அளவு கடந்து அன்பை வச்சிருந்துருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போனதை நினச்சி அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பொண்ணோடைய அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. உங்கள் பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி யாராவது கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலா, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு கம்ப்ளீட்டாக மறுத்துறாங்க. சரி கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக இதை பண்ணோன்னா பிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. அப்போது நம்ம பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து, சார் அவங்க அப்பா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னது அது அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா பார்வதி ஒரு பையனை காதலிக்கிறதாகவும் அந்த பையனை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அவங்க அப்பா மட்டும் கேட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்க. ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஜாதியை வச்சுட்டு என்ன பண்றது, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு பார்வதி சொல்லி இருந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும், வீட்டில் தானே இருக்கீங்க, 4 இடத்துக்கு போயிட்டு வர எனக்கு தான் அந்த பிரச்சனை எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு இது ஹானர் கில்லிங்கா இருக்குமோ அப்படின்ற டவுட் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த சூழ்நிலையில சேகர் காணாம போன வழக்குல இந்த சலூன் கடைக்காரர் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒயிட் கலர் ஸ்கார்பியோ காரு பின்னாடி லிங்க ஸ்டிக்கர் இருந்ததுன்ட்டு. அந்த லிங்க ஸ்டிக்கர் இருக்கக்கூடிய ஸ்கார்பியோ காரு வேற யாரும் கிடையாது, இந்த தியாகியோடது தான். இதை பற்றி இந்த தியாகி கிட்ட விசாரணை பண்ணும்போது, என்னையே இப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கல, நான் வெளியே வந்ததுக்கப்புறம் உன் லைஃபே இல்லாமல் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு, இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்ட வண்டி வெளியில் கோடிக்கணக்கில் இருக்குது, அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது தானே அப்படின்னு இந்த தியாகி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணேன் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஆள் தான் நானே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் இருக்கிறவங்க கிட்ட இந்த ஃபைல்லாம் ரெடியாக இருக்கா, இந்த தியாகியை கோர்ட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த கேஸ் ஃபைலை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுங்க. அதை பார்த்து உடனடியாக சரி பண்ண சொல்கிறாரு. போலீஸ்காரங்களும் அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவரை கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ வந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என் ஆளுன்னு சொல்லியும் நீ தூக்கி இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் பண்ணுறது, இப்படி பவரில் இருக்கக்கூடிய எல்லோருமே பொறுக்கிங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இந்த மாதிரி தானே சார் தண்டனை வாங்கி தர முடியும். சரி சார், நீங்கள் உங்கள் பவரை பயன்படுத்தி நீங்கள் என்னை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நான் வேற ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு இதே யூனிஃபார்மோட தான் உட்கார போகிறேன். ஆனால் நான் இந்த யூனிஃபார்மோட பவரை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணேன்னு வைங்களேன், உங்களோட எம்எல்ஏ பவரையே தூக்கி சும்மா வீட்டில் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கும் போது என்னையே மிரட்டுறியா. இந்த மாதிரிலாம் எல்லா போலீஸ்காரங்களும் நினச்சாங்கன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் வீட்டில் உட்காரணும் தெரியுமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இந்த வழக்கில் நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லைனா இந்த தியாகி கூட சேர்ந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு நான் ஒரு ஃபைலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வெளியிட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கும்போது இந்த எம்எல்ஏ சைஸாக பம்ப ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ பார்வதியோட உடம்புல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று கிடச்சது இல்லையா, அந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய ஷீட் அப்படின்னு தெரிய வருது. அது எந்த பார்மசியில் பில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பார் கோடை வச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பார்மசியில் போயிட்டு செக் பண்ணுறாங்க, அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த தியாகி இருக்கான் இல்லையா, இந்த சேகரோடைய வழக்கில் குடுக்கல் வாங்கல் விஷயமா தான் வந்து கோர்ட்டில் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. இந்த கேஸ் எல்லாம் நிற்காது, வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிடுவோன்னு பிளானை போட்டிருக்கான். ஆனால் ஹீரோ அங்கே ஒரு ட்விஸ்ட் அடிச்சு விட்டுறாருங்க. இந்த குடுக்கல் வாங்கல் கேஸ் எல்லாம் கோர்ட்டில் நிற்காது அப்படின்னு ஹீரோக்கும் தெரியும். அதனால் இந்த பிளாக் சட்டக்காரனுடைய தம்பியை கொலை பண்ணுறதுக்கு இவனுங்கெல்லாம் முயற்சி பண்ணானுங்க இல்லையா, அவனை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்ற கேஸை இந்த தியாகி மேலே ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போக வச்சிடறாருங்க. இதனால் இந்த தியாகி செம்ம காண்டாயிடுறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ பார்வதி உடம்புல கிடைச்ச அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு 3 கடையில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 கடையில் விசாரணை பண்ணிட்டாங்க, எந்த ரெக்கார்டுமே இல்லை. இப்போ 3வது கடையில் விசாரிக்கிறதுக்காக போகும்போது அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட தெளிவாகவே
சொல்லிடுறாங்க. 2 கடையில் விசாரிச்சிட்டோம், கண்டிப்பாக இங்கே தான் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கும், டெலிவரி டீட்டெயிலாம் வேணாம், யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்ற டீட்டெயில் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இந்த ஹாஸ்பிட்டலுக்காரங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற ரெக்கார்டை கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட கொலீக் கிட்ட இந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க. ஆனால் 6ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ண அந்த பேக்கேஜ் இங்கே ரிசீவ் ஆகலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவனுக்கும் பார்வதியோட கொலை வழக்குக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கொலீக் வந்து நினைக்கிறாரு. உடனே அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவனை விசாரணை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடுறான். அவனுடைய மொபைல் நம்பரை கண்ட்ரோல் ரூமை வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனில் யாருக்கிட்டேயோ கொடைக்கானலில் சிக்னல் கிடைக்காத ஒரு இடத்துல ரூமை புக் பண்ண சொல்கிறான், அந்த இடத்துல தலைமறைவாகிறதுக்கு. அவன் இப்போ எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்றத கண்ட்ரோல் ரூம்லேருந்து ட்ராக் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ அவன் தான் கண்டிப்பாக பார்வதியோட கொலை வழக்குக்கு சம்மந்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை பிடிச்சிடுறாரு. தூக்கிட்டு வந்து இன்ட்ரோகேஷன் ரூமில் வச்சு எதுக்காடா பார்வதியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தாங்க அவனோட விஷனில் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பார்வதிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சந்தேகப்பட்டாங்க இல்லையா, அது உறுதியாகுதுங்க. இந்த மெடிக்கல் ஷாப்பை ஓன் பண்ணுறவன் தாங்க பார்வதியோட பாய் ஃப்ரெண்டு. முறையாக பார்த்தீங்கன்னா தங்கச்சி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே பார்வதியை பார்த்த உடனே இவனுக்கு பார்வதியை பிடிச்சி போயிடுச்சுங்க. அப்புறம் தினமும் பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்க்கறதுக்காகவே அங்கே போயிட்டு ஒரு கோல்டு காயின் வாங்கி அப்படியே சைட் அடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கிறான், பார்வதியை டிஸ்டர்ப் பண்ணாமையே. இந்த நட்ராஜ் எப்படி சைக்கோவாக அப்ரோச் பண்ணுவான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவன் கொஞ்சம் ஜென்டிலாகவே அப்ரோச் பண்ணியிருக்கிறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியை எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறதை நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சொன்னால் வெளியே தானே கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஆள், நான் பிஸ்னஸை பார்க்கணும், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும், நம்ம 2 பேர்த்துக்கும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், லவ் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்யூச்சர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணுங்க. இப்போ என்னோட பிஸ்னஸையும் கெடுத்து உங்கள் வேலையும் கெடுத்து உங்களை கூப்பிட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தேன்னா நம்மளோட ஃப்யூச்சர் மோசமானதாக மாறிடும். ஸோ இப்போ இருந்தே ஃப்யூச்சர் பிளான் பண்ணி கொஞ்சம் ஜென்டிலாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணுங்க, அதுதான் என்னோடய பிளான் அப்படிங்கும்போது பரவாயில்ல நல்லாவே பிளான் பண்ணியிருக்கீங்க, சரிங்க கார்னரில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்காரு. பார்வதி அவங்களுடைய காதலை இன்டெரக்டாக வெளிப்படுத்திட்டாங்க. சும்மா காதல் வச்சோம் ஊரை சுற்றணும் அப்படின்னு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணுறாரு. கண்டிப்பாக பொறுப்பானவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போயிருச்சுங்க. இப்படி எல்லாம் பேசி மயக்கி அவளை கொன்னுட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அவள் உயிரோட இருந்திருந்தா அவளை நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த தகவல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிய வந்திருக்குது. அதை கேட்டும் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக கொன்ன அப்படின்னு கேட்கும்போது சார் அவள் என்னோட உசுறு, என்னோட குழந்தை, நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன் அப்படிங்கும்போது அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சுக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க யார் சார் சொன்னால் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகலன்னு, நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், வீட்டில் எதிர்த்தாங்கன்ட்டு கூடி சீக்கிரம் எல்லாத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணுன்ற பிளானில் தான் இருந்தோம், அதுக்குள்ளே தான் சார் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சரி எதுக்காக கொடைக்கானலுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நான் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணலை, பார்வதியை கொண்டவனை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளணும் அப்படின்ற வெறியோட தான் நான் கிளம்புனேன், அங்கே போய் பிளான் பண்ணிட்டு வரலான்னு நினச்சேன், இதுக்காக தான் கிளம்புனேன், போகிற வழியில் தான் என்னை பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லவும் இவனோட வார்த்தைகளையும் உண்மைத்தன்மை இருக்கிறத வந்து ஹீரோ உணர்றாருங்க. பார்வதியோட அப்பா விருப்பம் இல்லாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற விஷயம் வந்து பார்வதியோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்து பார்வதியோட பேரண்ட்ஸே ஹானர் கில்லிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா விசாரணை பண்ணுனா ஆக்சுவலாக காதலை எதிர்த்தது உண்மைதான், பிரச்சனை பண்ணது உண்மைதான், ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு நாங்கள் மோசமான ஆளெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்வதியோட அப்பா அழுகுறாருங்க. இப்போது நம்ம சேகரோடைய வழக்குக்கு வருவோம். சேகர் பார்த்தீங்கன்னா காணாமல் போகிறதுக்கு முன்னாடி பிரகாஷ் அப்படின்ற ஒரு நபர் கூட ஃபோனில் பேசியிருக்கிறாரு. யார் இந்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம சேகரோடைய கிளைண்ட்டு. ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்காக ஆல்பம் வாங்குறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டீ கடையில் வச்சு நம்ம சேகர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினதா சொன்னார் இல்லையா, ஃப்ரெண்டை வர சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்டை வர சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது புதுசாக இன்னொரு லீடு கிடைக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பண பேக்கோட அந்த டீ கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம சேகரை நோட்டம் விட்டான் அப்படின்றதும் தெரிய வருது. அவனை பிடிச்சி விசாரணை பண்ணும்போது அவன் மேலே ஏகப்பட்ட திருட்டு வழக்கு இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அவன் பார்த்தீங்கன்னா சேகர் கிட்ட இருந்து ஆட்டையை போகிறதுக்கு பிளானை போட்டுருந்துருக்கிறான். ஆனால் சேகர் அதுக்குள்ளே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு தான் வந்து அவன் சொல்லிடுறான். 1 அப்படின்னு இந்த வழக்கு இழுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர இதுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பார் இல்லையா இந்த சேகரோடைய வழக்கில், இதை வந்து ஆர்டர் வைஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாரு, எந்த டைமில் யார் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சலூன் கடைக்காரர் சொல்லியிருப்பாரு கடைசியாக வந்து நம்ம சேகரனுக்கு வந்து இந்த தியாகி தான் கால் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக தியாகி வந்து கால் பண்ணவே கிடையாது, பிரகாஷ் தான் கால் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல இந்த சலூன் கடைக்காரன் பொய்
பொய் சொல்கிறான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சலூன் கடைக்காரனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிற விதத்தில் விசாரணை பண்ணுறாங்க சந்தேகத்தின் அடிப்படையில். தக்காளி அங்கே தாங்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. 8 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு இந்த தியாகி கிட்ட கொடுத்து டாக்குமெண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி இருந்திருக்காருங்க. தியாகி பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஷேவிங் பண்ணலாம் அப்படின்னு இந்த சலூன் கடைக்காரன் கடையில் போய் உட்காந்துருக்காரு. ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரகாஷ் அப்படின்ற கிளைண்ட்டு கால் பண்ணி, நான் இந்த வழியாக தான் வந்தேன், அப்படியே ஆல்பம் வாங்கிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் வேறு அங்கே இருக்கீங்களா, நான் இங்கிருந்து அவ்வளோ தூரம் வரணுமா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி இருந்திருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு இருமல் வந்திருக்குதுங்க. இருமும் போது இந்த ஷேவிங் கத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம சேகரோடைய கழுத்தில் இருந்திருக்குது. அப்போ ஒரு இழுங்க ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா சேகர் இறந்து போயிடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த சலூன் கடைக்காரன் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்குனா உடனே வந்துடுறீங்க, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்குனா வரமாட்டிங்களா அப்படின்னு பொண்டாட்டியோட சண்டை. உடனே இவர் அப்படியே அந்த டெட் பாடி விட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருக்கிறாரு. ஊர் உறங்கினதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஷாப்புக்கு வந்து, உனக்கு என்னென்ன பாவம் பண்ண, ஏன்னா இப்படி ஆன அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்தை மறைக்கணும்னு நினச்சிருந்திருக்கிறாரு. ட்விஸ்ட் என்னன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. இது ஆக்சிடென்ட் அப்படின்னு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தா கூட இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு. ஆனால் இவர் போலீஸ்க்கு பயந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவருடைய டெட் பாடியை துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு கொண்டு போய் போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. தக்காளி அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட். அன்னைக்கு ராத்திரி வண்டி பஞ்சர் ஆனதுனால நம்ம பார்வதி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்திருக்கிறாங்க. அந்த நாய்களுக்கு பிஸ்கெட் போடலாம்னு இறங்கியிருக்கிறாங்க. பார்த்தா இவரு பார்த்தீங்கன்னா அந்த நாய்களுக்கு இந்த கறிங்களையெல்லாம் போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி போய் கேட்டுருந்துருக்காங்க. இவர் வந்து வேஸ்டான கறி அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. அப்புறம் இந்த ஆட்டோ டிரைவர் அமுச்சு வச்சுட்டு கிளம்பலான்னு கிளம்பும்போது அவர் இந்த நாய்ங்க விடாமல் ஒரு மாதிரி துரத்திக்கிட்டு இருந்திருக்கு. இந்த நாய்ங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பேக்கில் என்ன தான் வச்சிருக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக பார்வதி ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பில் குழியை தோண்டி இந்த சேகரோடைய தலையை புதைக்கலான்னு நினைக்கும் போது அதை பார்த்து நம்ம பார்வதி ஷாக்காக இருந்திருக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்துருந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பார்வதியோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வர அந்த சவுண்டை கேட்டு இந்த சலூன் கடைக்காரன் உஷாராயிடுறான். எதுக்காக வீடியோ எடுத்த அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருந்துருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதியோட கையில் ஒரு பேக் இருந்திருக்குது. அந்த பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஷாப் ஓனரான பார்வதியோட பாய் ஃப்ரெண்டு இந்த சர்ஜிக்கல் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீ போகிற வழியில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொடுத்துட்றியா அப்படிங்கும் போது, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போது அப்படிங்கும் போது, இல்லை நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுட்டு இன்றைக்கெல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, நீ கொடுத்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும் போது அதையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேக்கில் இருந்த அந்த சர்ஜிக்கல் பிளாஸ்டிக் கவரை எடுத்து தான் இந்த சலூன் கடைக்காரன் நம்ம பார்வதியோட கழுத்தில் போட்டு இறுக்கி சாவடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஊருக்கே தெரியும் இல்லையா, நம்ம சேகருக்கும் இந்த தியாகிக்கும் பிரச்சனை இருக்குன்ட்டு. அதனால் போலீஸோட விசாரணையில் எல்லாத்தையும் தியாகி பக்கம் திருப்பி விட்டுருந்துருக்கிறாரு இந்த சலூன் கடைக்காரரு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, பார்வதி இறங்கின இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போனார் இல்லையா, அப்போ கூட காலில் என்னமோ ஒட்டிக்கும், அதை க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது என்னன்னு செக் பண்ணுறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அமுச்சு வச்சிருந்திருப்பாரு. அதுலேயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருங்க, அது ஒரு ஹியூமன் ஃப்ளெஷ், இறந்து போனது சேகரன் தான், சேகரனுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேகரனை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அது யார் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு ஹீரோ வெளியில் சொல்லாமே இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த சலூன் கடைக்காரன் எப்படி மாட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமுக்கு தியாகி கால் பண்ணா அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். ஆனால் போலீஸோட அந்த கால் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு தியாகி கால் பண்ணியிருக்க மாட்டான். இவன் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை பண்ணதில் இத்தனை உண்மைகள் வெளியே வந்திருக்குதுங்க. இந்த சலூன் கடைக்காரன் கெஞ்சறான், சார் இதெல்லாம் வேணும்னு நான் பண்ணது கிடையாது, எனக்கு புள்ளகட்டி இருக்குது, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, போலீஸு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் ஆகாது சார், நான் சாதாரண ஆள், தெரியாமல் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, சேகரன் இறந்தது ஒரு ஆக்சிடென்ட்டு, நீ அப்போவே போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ஆனால் நீ தப்பு பண்ணிட்டதா நினச்சிட்டு பயந்து அதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணி ஒரு பொண்ணோட உயிரையும் எடுத்து நிறைய பேர்த்தோட வாழ்க்கையும் அழிச்சு வச்சிருக்க, இது ஒரு மிகப்பெரிய தப்பு, உன்னை அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிடுறாரு. ஸோ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. வெளியே வந்து அவரோட பொண்டாட்டி பிள்ளையை பார்த்து அழுவுறாரு. ஏன்பா என் பொண்ணு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட அம்மா அப்பா அழுவ அவங்க காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அழுவுறாரு. அதே சமயம் நம்ம சேகரனுடைய மனைவிக்கிட்டையும் அழுவுறாரு. அப்புறம் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சலூன் கடையில் தான் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வாங்கி நம்ம சேகரனுடைய மனைவி கிட்ட ஒப்படைக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருது. அதையும் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. ஸோ இந்த 2 வழக்கும் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகுது. இப்போ ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வருது, ஒரு இடத்துல மர்டர் நடந்திருக்குன்ட்டு. அந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஹீரோ கிளம்புறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே சமயம் என்னோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரீசெண்ட் டேஸ் எனக்கு நிறையா பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால தான் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இனிமேல் அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் தேடி கொண்டாந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். லவ் யூ அண்ட் டேக் கேர்.